மிகுந்த அன்புக்குரிய இறை சாத மார்க்கத்தை தனது வழியாக எடுத்துக்கொண்டு அருள் தந்தை காட்டிய பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையுமே இந்த இனிய நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைக்கு சுயமாய் சிந்தித்தே தெளிவோம் இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருள் தந்தையுடைய பாடல்களிலே இது இறைவணக்க பாடல். முதலில் இந்த இறைவணக்க பாடலுடைய அமைப்பை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இந்த இறைவணக்க பாடல்ல உயிர் போன்ற வரி என்று கேட்டால், சொல்லால் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், இந்த வரிதான் மிக முக்கியமான வரி என்று சொல்லலாம். இதை ஒரு இசை பாடல் என்று வைத்துக் கொள்வது என்றால், முதல்ல பல்லவி என்று சொல்லுவார்களே, அந்த பல்லவியிலே இந்த 2 வரிகளைத்தான் நாம் போட வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். என்ன? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. இதை அணுபல்லவி என்று சொல்லலாம். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், இதை பல்லவி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பதை அணுபல்லவியாக எடுத்துக்கொண்டு நாம் அதை பாடலாம். பின்னால் வரக்கூடியதை சரணங்கள் என்று எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சரணத்திற்கு பின்பும் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிற அந்த வரியை கொண்டு வந்து சேர்த்தால் இந்த பாடலை முழு பொருள் உடையதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த இறைவணக்க பாடல். அன்பர்களே, அருள் தந்தை அவர்களுடைய உயர்வை நாம் எவ்வளவு புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேலும் மேலும் மேம்பட்டவராகவே காட்சியளிக்கிறார். அவருடைய தத்துவம் ஒரு சிறப்பு என்று சொன்னால், அதைவிட சிறப்பு அவரது அணுகுமுறை என்று சொல்லலாம். மிக தெளிவானவர்களுக்குத்தான் இந்த துணிவான அணுகுமுறை சாத்தியமாகும். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அவருடைய அனுபவம் என்றாலும் கூட அவை நமக்கு ஒரு தகவல் தான். ஒரு சொல், அவர் பேசக்கூடிய சொற்களை நாம் கேட்கிறோம், அவ்வளவுதான். அது ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது நம்மை பொறுத்தவரையிலும். அவருக்கு அது அனுபவமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது சாதாரணமான ஒரு தகவல். இந்த தகவலை வாங்கி கொண்ட நான் அந்த தகவலை அப்படியே நம்பிவிட வேண்டாம் என்பதுதான் அருள் தந்தை அவர்கள் இந்த பாடலில் சொல்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. ஏன் என்றால், இது ஞானம் தொடர்பானது, இறை அனுபவம் தொடர்பான விஷயங்களைத்தான் அருள் தந்தை அவர்கள் பேசுகிறார்கள். நாம் இறை அனுபவத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அருள் தந்தை அவர்கள் இவ்வளவையும் 2000 பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான நூல்களை தந்தருளி இருக்கிறார்கள். ஆக இது ஒரு அனுபவம் சார்ந்தது. இன்னொருவர் எவ்வளவுதான் தான் அதை அனுபவித்திருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கிற போது அவை நமக்கு வெறும் தகவல்கள் தான். அது நமது அனுபவங்களாக ஆகவே ஆகாது. ஆகவே அதை நம் அனுபவமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா, ஞானானுபவம் என்பது ஒரு சுய அனுபவம். அது மட்டுமல்ல, அது ஒரு சுகானுபவம். இந்த சுகானுபவம் நமக்கு எட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர, மற்றவர்கள் அனுபவித்ததை சொல்லுவதை கேட்பது எந்த வகையிலும் நமக்கு பயன் தராது, நம்மை அனுபவத்திற்கு அழைத்து செல்லாது. இந்த ரெண்டுமே எதிர்த்துருவமான விஷயங்கள். மற்றவர்கள் சொற்களை கேட்பது என்பது வெளிமுகமான பார்வை, ஆனால் சிந்திப்பது என்பது உள்முகமான பார்வை. சிந்திப்பது அகம் நோக்கி செல்வது,
மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்பது வெளிநோக்கி செல்வது. இங்க சொல், சிந்தனை இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பல விஷயங்கள் தெரியும். மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கிற போது நமக்கு அவற்றிலே ஏராளமான சந்தேகங்கள் எழலாம். ஆனால் நாமே அனுபவித்து பார்க்கிற போது அதில் சந்தேகங்கள் வருவதற்கே வாய்ப்பு கிடையாது. மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கிற போது அந்த கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது பாருங்கள், அது தன்னை அறிந்த ஒரு விஷயம் இல்லை, தன்னை மறந்த ஒரு விஷயம். நான் எப்போது வெளியே பார்க்கிறேனோ, வெளியே இருக்கக்கூடியதை கேட்கிறேனோ, அப்போதெல்லாம் நான் என்னை மறக்கிறேன். ஆனால் என்னை நோக்கி திரும்புகிற போது நான் என்னை கவனிக்கிறேன், என்னை அறிந்து கொள்ளுகிறேன். சிந்தனையிலே என்னை அறிந்து கொள்ளல் என்பது நடக்கிறது. கேள்வியிலே மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வதிலே தன்னை மறப்பதுதான் இருக்கிறது. ஏன் என்றால் மற்றவர்கள் பேசுவதை கேட்பது வெளிநோக்கிய பார்வை, நாமே சிந்திப்பது என்பது உள்நோக்கிய பார்வை. இந்த ரெண்டும் எதிரெதிரான துருவங்களிலே இருக்கிறது. வெளிநோக்கிய பார்வை இருக்கிறதே, மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வது என்பது உலகாயத மேம்பாட்டு. ஒரு காரை எப்படி இயக்கலாம் என்பதை மற்றவர்களிடம் இருந்து அவர்கள் சொல்ல நாம் கேட்டுக்கொள்ளலாம். அந்த உதிரி பாகங்களை எப்படி இணைப்பது, அதை ஏதாவது பாதித்திருந்தால் அதை எப்படி செம்மைப்படுத்துவது, இதற்கெல்லாம் மற்றவர்களுடைய சொற்களை நாம் கேட்டு எளிதாக கற்றுக்கொள்ளலாம். பொருள் சார்ந்த சிந்தனைகளை மற்றவரிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அகம் சார்ந்த, தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை நாமே அனுபவித்துத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர வெளியிருந்து கேட்பதை மட்டுமே முழுமையாக நம்பி விடுவது நம்மை தவறான பாதையிலே அழைத்து சென்று விடும். ஆகவேதான் அருள் தந்தையவர்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவார் என்பார்கள். எல்லாம் வல்ல தெய்வம், அது தெய்வீகம் இருக்கிறதே, அது சர்வ வல்லமை உடையது, அது எங்கும் நீக்கமாக இருந்திருக்கிறது. இது அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் சொல்லக்கூடிய தகவல் நம் காதுகளில் அவை ஒரு தகவல்களாக வந்து சேருகின்றன. ஆனால் இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இதை சொல்லால் மட்டும் நம்பாதே, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ளாது, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், நீயாகவே சிந்தனை செய்து பார்த்து தெளிவு பெறுவாயாக. இந்த ஒரு 3 விஷயங்களை நாம் மனத்திலே வைத்துக் கொண்டால் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பொருளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று சொல், அதாவது வெளியே இருந்து பெறக்கூடிய தகவல் அல்லது கேள்வி என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது சிந்தனை, அது உள்முகமாக நாமே ஆய்வு செய்து உறுதி செய்து கொள்ளுவது, இதை சிந்தனை என்று வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக ஒன்றை தரிசனம் என்று புரிந்து கொள்ளலாம். ஒன்று வெளியே இருந்து நமக்கு உள்ளே வருவது, இன்னொன்று நாமவே சிந்தித்து அறிந்து கொள்வது. மூன்றாவது ஒன்று தரிசனம் என்கிற ஒன்று. இந்த தரிசனம் என்கிற ஒன்றை நாம் இறுதியிலே பார்க்கலாம். முதல்ல கேள்வி, மற்றவர்கள் சொல்வதை கேட்பது. அவ்வாறு கேட்கிற போது எப்போதுமே நமக்கு ஒரு நிறைவை தராது. அந்த கேள்விகள் நமக்குள்ளே 1000 சந்தேகங்களை எழுப்பும். அந்த விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் குழப்பத்தை மிகுவிக்குமே தவிர அது ஒரு நிறைவை தராது. சுய அனுபவம் தான் நமக்கு ஒரு தெளிவையோ நிறைவையோ அது கொடுக்கும். ஆகவேதான் அருள் தந்தை அவர்கள் யார் சொன்னாலும் அவர்கள் அதை அனுபவமாக சொல்லலாம். ஆனால் நாம் கேட்டுக்கொள்ளுகிற போது அவை வெறும் தகவல்களாக அமைந்திருப்பதனாலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். எங்கே மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்பது என்பது ஒன்று, மற்றவர்கள் தன் கருத்தை நம் மீது திணிப்பது என்று ஆகிறது. மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது என்பதே அது ஒரு வன்முறை. நான் சொல்லுகிறேன், அதை கேட்டுக்கொள், அதை ஏற்றுக்கொள், அதை ஏற்று நட
என்று நான் கருதுவது எதிர்பார்ப்பதே ஒரு வன்முறை. வன்முறை அருளாளர்கள் கையாள மாட்டார். யார் வன்முறையாளனாக இருப்பான்? தன்முனைப்பு மிகுந்தவன் தான் வன்முறையாளனாக இருப்பான். அருள் தந்தை போன்ற மகான்கள் தன்முனைப்பு அற்றவர்கள். ஆகையினாலே அவர்கள் வன்முறை மூலமாக இதை யார் மீதும் திணிக்க முற்படுவது இல்லை. ஒரு சமயம் உலக அமைதியை குறித்து ஒரு அன்பர் கேட்கிறார். இதை ஆட்சி சட்டத்தால் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டால் என்ன என்கிறார். அருள் தந்தை அவர்கள் உடனே மறுக்கிறார்கள். ஆட்சி முறை சட்டத்தால் அமலுக்கு வர வேண்டாம் என்று அவர் கவிதையிலே எழுதுகிறார். ஏன்? இதை புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை மற்றவர்கள் திணிக்க கொண்டு வந்தால் அது நல்ல பயனை தராது. அவருடைய உரையிலே கூட சொல்லுவார், நல்லதே என்றாலும் கூட கட்டாயப்படுத்தினால் அது துன்ப விளைவைத்தான் கொடுக்கும் என்பார். ஆகையினாலே அருள் தந்தை அவர்கள் தனக்கு அந்த கருத்து சரி என்றாலும் கூட அதை நம் மீது திணிக்க முற்படவில்லை. இரண்டாவது, யார் தன் கருத்தை அடுத்தவர்கள் மீது திணிப்பார்கள்? மற்றவர்களை மதிக்காதவர்கள். மற்றவர்களை மதிப்பவர்கள் தன் கருத்தை திணிக்க மாட்டார். மற்றவர்களை மதிக்கிற போது என்னுடைய கருத்து இது, உனக்கு யோசித்து பார், பிடித்தால் ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் தவிர்த்து விடு என்கிற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். ஆனால் ஆணவக்காரர்கள் தான் தன் கருத்தை அடுத்தவர்கள் மீது திணிக்க பார்ப்பார்கள், நம்மை அடிமையாக்க பார்ப்பார்கள். நாம் சிந்திக்காமலேயே ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது அந்த கருத்துக்கு நம்மை நாம் அடிமைப்படுத்திக் கொள்வது. தன்முனைப்பில் மிகுந்தவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார். தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தான் தன்னை சிறந்தவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். அதுதான் அருள் தந்தை அவர்கள் உயர்வு தாழ்வு மனப்பான்மை ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். ஒன்று இருக்கிறது என்றால் கூடவே இன்னொன்று இருக்கத்தான் செய்யும். ஒன்று வெளிப்படுகிறது, இன்னொன்று பின்பக்கமாக மறைந்து இருக்கிறது. தன்முனைப்பை காட்டுகிற போது தாழ்வு மனப்பான்மை பின்னாலே மறைந்திருக்கிறது. அல்லது தாழ்வு மனப்பான்மையோடு ஒருவர் செயல்படுகிற போது தன்முனைப்பு அதன் பின்னாலே மறைந்திருக்கிறது. ஆக அருள் தந்தை அவர்கள் நம்மை மதிக்கிறார்கள், நம் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள். ஒருவன் ஒரு கருத்தை அடுத்தவர் மீது திணிக்கிறான் என்றால் அவன் நம் சுதந்திரத்தை பறிக்க பார்க்கிறான். அவன் கருத்தை நம் மீது திணிக்கிற போது நமது சுதந்திரம் பறிபோகிறது. நான் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற முடிவை நம்மிடத்திலே கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காமல் ஒருவர் திணித்தால், இதை கட்டாயப்படுத்தினால், அந்த செய்தி எவ்வளவு உயரமாக இருந்தாலும் சரி, கட்டாயப்படுத்துகிற போது அது நல்ல விளைவை கொடுக்காது என்கிற செய்தியை பல இடங்கள்ல அருள் தந்தையர்கள் உரையிலேயும் நூலிலேயும் கவிதைகளிலேயும் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஒன்று, அருள் தந்தையர்கள் ஒரு தொலைநோக்கோடு ஒரு செய்தியை சொல்லுகிறார். எந்த கருத்தும் எந்த முறையும் எக்காலத்திற்கும் பொருந்தாது. இது ரொம்ப முக்கியமான பிரகடனம். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்று எந்த ஒரு கருத்தையும் நாம் நினைக்க வேண்டாம். எல்லா கருத்தும் பரிசீலனைக்குரியதுதான். ஒரு காலத்திலே பொருந்தக்கூடிய ஒன்று இன்னொரு காலத்துக்கு பொருத்தாமல் போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினாலே ஒரு காலத்தில் பொருந்தியது என்பதற்காக எல்லா காலத்திற்கும் அதையே நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அப்போ அப்டேட் பண்ணணும், புதியதாக்கணும், புதுமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பழமை கழியணும், புதுமை வரணும். தொல்காப்பிய நூற்பா சொல்லுவது போல, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பார். இந்த நூற்பா ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறது. பழையன கழிதல், புதியன புகுதல் என்று சொல்லுவாரே தவிர புதியன புகுத்தல் என்று சொல்ல மாட்டார். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு இயல்பாக நடக்க வேண்டும், புரிந்து கொண்டதன் அடிப்படையில் நடக்க வேண்டும். கட்டாயத்தினாலே கொண்டு வரக்கூடாது. கட்டாயப்படுத்தி புதுமையை புகுத்துவதோ பழமையை கழிப்பதோ அது துன்ப விளைவைத்தான் கொடுக்கும்.
அதைத்தான் அருள்தந்தை அவர்கள் கையாளுகிறார்கள். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் பரவாயில்லை, பரந்த உலகம் இருக்கிறது, நான் அங்கே சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று ஒரு ஞானக்களஞ்சிய பாடலே குறிப்பிடுகிறார். நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உனக்கு அது உடன்பாடு இல்லை என்றால் பரவாயில்லை, எனக்கு பரந்த உலகம் இருக்கிறது, அங்கே போய் விளக்கிக் கொள்கிறேன் என்பதோடு அந்த பாடலை முடித்திருந்தார் என்றால் அவர் மிகப்பெரிய ஆணவக்காரர் என்பது புரிந்திருக்கும். ஆனால் அவர் அழகாக அடுத்த வரியிலே சொல்லுவார், அதே போல உன் கருத்தை விளக்கவும் பரந்த உலகம் இருக்கிறது. இதுதான் மற்றவர்களை சமமாக மதிப்பது. என் கருத்தை நான் எவ்வளவு உயர்ந்ததாக கருதுகிறேனோ அதே போல நீங்களும் உங்கள் கருத்தை உயர்வாக கருத வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே என் கருத்தே சிறந்தது என்ற நிலை, என்ற மனநிலைக்கு நாம் எப்போதும் வந்துவிடக்கூடாது. மாற்று கருத்தை கூட பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிவும் துணிவும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அருள் தந்தையவர்கள் நமக்கு காட்டி இருக்கும் பாதை, அவர்கள் நமக்கு கொடுக்கும் பார்வை என்று சொல்றார். ஆக அருள் தந்தை அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதாகத்தான் அவருடைய அணுகுமுறை அமைந்திருக்கிறது. அப்ரோச் எப்போதுமே இலக்கு சரியாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த இலக்கை அடைவதற்கான பாதையும் கூட சரியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் அதை அடைத்து விடலாம் என்பது தவறான அணுகுமுறை. ஆகவேதான் அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய கருத்து எவ்வளவு சிறந்தது என்பதாக அவர் புரிந்து கொண்டிருந்தாலும் கூட அதை மற்றவர்கள் மீது திணிக்காமல், எனக்கு புரிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு சரி என்று தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் கவனித்து விடுங்கள் என்பர். தன் கருத்தை அடுத்தவர்களை திணிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தன் கருத்து மட்டும்தான் பரவணும், மற்றவர்கள் கருத்து அழியணும். அங்கிருந்து ஒரு கருத்து வந்துவிடக்கூடாது. அவங்கத்தான் தன் கருத்தை திணித்துக் கொண்டே இருப்பார். அதாவது மற்றவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பவர்கள் தான் தன் கருத்தை திணிப்பார்கள். அவர்கள் சிந்தித்து விடக்கூடாது, அவர்கள் சிந்தனையிலே உயர்ந்து விடக்கூடாது. நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் தன் கருத்தை திணிப்பார்கள். அருள் தந்தை போன்றவர்கள் மற்றவர்களை மதிப்பவர்கள், மற்றவருடைய சுதந்திரத்தை உயர்வாக மதிப்பவர்கள், மற்றவர்கள் சுதந்திரத்திலே தலையிடாதவர்கள், அவர்கள் சுதந்திரத்தை போற்றி காப்பவர்கள். அதனால்தான் ஐந்தொழுக்க பண்பாட்டில பிறர் பொருளை அதே போல சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்பர். அதை அழிக்கிறது ஒழுக்கம் இல்லை, காப்பதுதான் ஒழுக்கம். ஆகவேதான் ஐந்தொழுக்க பண்பாட்டில பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை பேணி காத்தும் என்று குறிப்பிடுகிறார். அந்த அருள் தந்தை அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே ஒரு வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவராகவும் இருப்பார். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பிறர் சொல்லுவது என்பது, சொல் என்பது இந்த வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு குறியீடு, அது ஒரு குறியீடு, ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். இது மற்றவரிடம் எதிர்பார்ப்பது. அந்த எதிர்பார்த்தல் என்கிற பண்பை நாம் அந்த பிறர் சொல்லக்கூடிய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடலை சொல்லுவார்கள், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மற்றவரை எதிர்பார்ப்பது என்பது ஒரு பிச்சை எடுப்பது போன்றதுதான், அது வேண்டாம் என்கிறார். ஏன்? பெரிய நிதியாக இருக்கக்கூடிய தெய்வீகம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேடுவோம். நம் மனதுக்குள்ளாகவே மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய, புதையலாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள் இருக்கிறான். அப்படி இருக்கிற போது அற்ப பொருளுக்காக, புகழுக்காக, புலனின்பங்களுக்காக மற்றவர்களை எதிர்பார்ப்பதோ கையேந்துவதோ வேண்டாம் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிறர் சொல்லுவதை கேட்டே நடந்து கொண்டிருப்பது என்பது குழந்தைத்தனமானது. குழந்தைகளுக்கு சிந்திக்க தெரியாது. அவ்வாறு சிந்திக்க தெரியாதவர்களுக்கு மற்றவருடைய கருத்துக்கள் தேவை, அது தவறு இல்லை. ஆனால் ஒருவன்
வாழும் காலம் வரைக்கும் குழந்தையாகவே இருந்து விடுவது என்பதுதான் தவறு. ஒரு மன வளர்ச்சி இல்லாததுன்னா மற்றவர்கள் கருத்துக்களையே நம்பி வாழ வேண்டியவர். அருள் தந்தையவர்கள் அப்படி மன வளர்ச்சி குன்றியவர்களாக நாம் விட்டுவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடியவர், என்று கருதக்கூடியவர். நாம் சுயமா வளர்ந்திருக்கணும், அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஆகவே நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது, சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் தவிர்த்து விடுங்கள். சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிற போது அருள் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை எப்ப தோன்றியது எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ நடைமுறைக்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம் என்பார்கள். ஒரு காலத்திலே இங்கிருந்து பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மாட்டு வண்டி கூட்டிக் கொண்டு குதிரை வண்டி கூட்டிக் கொண்டு போகணும். அன்றைக்கு இங்கும் நகரத்துக்கு போவது என்கிற அந்த சிக்கலுக்கு தீர்வு குதிரை வண்டி தீர்வாக இருந்திருக்கும், அல்லது மாட்டு வண்டி தீர்வாக இருந்திருக்கும். ஒரு காலத்திலே நாங்கள் அப்படித்தான் சென்றோம் என்பதற்காக இன்றைக்கும் இங்கிருந்து நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மாட்டு வண்டியிலே போக வேண்டும் என்கிற தீர்வு பொருத்தமானதாக இருக்காது. ஒரு காலத்திலே சரியாக இருந்த தீர்வு இன்றைக்கு அது சரியில்லை, தவறான தீர்வு என்பதாக மாறிவிட்டது. அப்போ ஒரு காலத்திலே சரி என்பதற்காக அதை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்வது என்பதோ, ஒரு காலத்திலே தவறு என்பதற்காக இன்றைக்கும் அதை அப்படியே மறுக்க வேண்டும் என்பதோ கிடையாது. இன்றைக்கு நடைமுறைக்கு பொருந்துமா என்று பாருங்கள். அவர் சிந்திப்பதற்கு ரெண்டு வழி. ஒன்று, நம்முடைய சிந்தனைக்கு பொருந்த வேண்டும். இரண்டாவது, செயல்படுத்துகிற போது நல்ல வழி வர வேண்டும். இந்த ரெண்டு கோணத்திலே நாம் பார்க்கணும். அதனால்தான் அருள் தந்தை அவர்கள் என்று சிந்தனைக்கோ நடைமுறைக்கோ துன்பம் அளிக்கும் நிலையில் தவிர்ப்போம். ஒரு காலத்துல நன்மை தந்தது என்பதற்காக ஏற்றுக்கொண்டோம், இன்றைக்கு அது நன்மையே கொடுக்குமா சொல்ல முடியாது. மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற போது அது நல்ல வழி வருகிறதா என்று பார்க்கணும். நம்முடைய அறிவுக்கு பொருந்த வேண்டும், அனுபவத்திற்கும் பொருந்த வேண்டும். இந்த ரெண்டுக்கும் பொருந்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அவ்வாறு பொருந்தவில்லை என்றால் யார் சொல்லியிருந்தாலும், எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தாலும், வேதங்களிலே உபனிஷத்துக்களிலே சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு அனுபவத்திற்கு துன்பம் தரும் என்றால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? யார்தான் அதை பின்பற்றி செல்லுவார்கள்? ஆகவே அருள் தந்தை அவர்கள் நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் நாமவே வளர வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் தான் அருளாளர்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டு. தீயவர்கள் நம்மை அடிமையாக வளர வேண்டும் நினைப்பார்கள். ஆனால் அருளாளர்கள் எல்லோரும் அவர்கள் சுயமாக சுயம்புவாக மேம்பட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அந்த அணுகுமுறையைத்தான் நாம் இந்த பாடலிலே பார்க்க முடிகிறது. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். மற்றவர்கள் கருத்தை ஏற்று ஏற்று பழகிவிட்டா ஒவ்வொரு சிக்கலுக்குமே அவரை போய் நாடணும், அவர் பதிலை எதிர்பார்க்கணும். அவ்வாறு எதிர்பார்ப்பு என்பது எப்போதுமே ஏமாற்றத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரு ஒருவன் மற்றவர்கள் சிந்தனைகளை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வது, அவருக்கு இடத்திலே என் சிக்கலுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று தேடுவது என்று இருக்கக்கூடியவன் இடத்துல அவனது ஆற்றல், அவனுடைய பொருள் அவனுக்கு நன்மை தராது என்று சொல்கிறார். அவருடைய உடல் வலிமை, அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய சொத்து, இது எல்லாமே கூட அவருக்கு நன்மையை தராது. தந்தையினுடைய செல்வம் இருக்கிறது, அவர் விரும்பி கொடுத்தா ஏற்றுக்கொள்ளலாம். அது அவருக்குரியது, அவர் உழைத்து ஈட்டியது, சம்பாதித்தது. அதை எனக்கு உரிமை என்று கருதி வாங்கிக் கொள்வது, எனக்கு உரிமை என்று கருதி அதை பிடுங்கிக் கொள்வது என்பது பொருத்தமில்லை. நம் உழைப்பிலே நாம் வாழ்வது. இந்த மண்ணலை உயர்ந்து விட்டா மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பண்பு மறைந்திருக்கும். நமது தந்தைதான் என்றாலும், தாய்தான் என்றாலும், அல்லது மாமனார் மாமியார் என்றாலும் கூட அவர்கள் செல்வம் அது. அவர்கள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதை கட்டாயமாக்க கூடாது. அது எதிர்பார்ப்பது, அவ்வாறு எதிர்பார்ப்பது நம்முடைய
உடல் வலிமையை கூட நமக்கு எதிராக கொண்டு சென்று விடும் என்கிறார். நமக்கு அமைந்த ஆற்றல் நமக்கு எதிராக செயல்படும். நமக்கு அமைந்திருக்கும் சொத்துக்கள் நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பெறக்கூடிய சொத்து நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பெறக்கூடிய கருத்தே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் அருள் தந்தையவர்கள் துன்பத்தை போக்கக்கூடிய வழியை சொல்லக்கூடியவர்கள். ஆகவே மற்றவர்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னாலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும் அவருடைய கருத்து. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. அவருடைய செய்தி அவர் நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆனால் அதை அவர் திணிக்கவில்லை. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இன்னொரு செய்தியை சொல்கிறார். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இறைவன் தான் வாழ்விலே நாம் கையாளக்கூடிய அறிவாகவும் இருக்கிறார், உயிருக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய அறிவாகவும் இருக்கிறார். இரண்டு வகையான அறிவை இங்கே சொல்லுகிறார். வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இது ஒரு செய்தி, இது ஒரு தகவல். ஆனால் இதையும் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், மறுபடியும் அதை சொல்லணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இதை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய சிந்தித்தே தெளிவாய். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். செயலுக்கு விளைவாக இறைவனைத்தான் வருகிறான். இதையும் கூட அவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறேன் என்பதற்காக நம்ப வேண்டாம், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்படியாக இந்த பாடலை கொண்டு கூட்டுவது என்பார்கள் இலக்கியத்தில். இந்த சொல்லை ஆங்காங்கு போட்டு போட்டு அதுக்குரிய பொருளை நாம் எடுத்துக் கொள்வது. அப்பதான் அந்த பொருள் முழுமை பெறும். அந்த பாடல் ஒவ்வொரு 2 வரைக்கும் நாம சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிற வார்த்தையோட அந்த மொத்த வரிகளையும் பார்க்க வேண்டும். இப்படியா அந்த பாடலை பார்க்கிற போது அந்த பாடல் முழுமையான பொருளை தரக்கூடியதாக இருக்கும். மற்ற இடத்திலே கருத்துக்களை எதிர்பார்ப்பது ஒரு வகையில நம் மனத்தின் ஏழ்மை. அருள்தந்தையர்கள் அப்படித்தான் சொல்கிறார். மற்றவரை எதிர்பார்ப்பது, மற்ற இடத்திலே கருத்தா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பது என்பது அறிவின் ஏழ்மை, மனதினுடைய ஏழ்மை நிலை. எப்பவுமே மனதில ஏழ்மை வந்துவிட்டாலேயே வாழ்க்கையிலேயே வறுமை வந்துவிட்டது. இதை சாமிஜி இன்னொரு பாடல சொல்றாங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது என்று ஒரு பாட்டு தொடங்கும். அந்த பாடலை அழுத்தந்தியவர்கள் சொல்லுவார்கள், அது எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விட்டாலே ஏமாற்றம் இல்லாமல் போய்விடும், நம்ம வாழ்க்கை வளமாக மாறிவிடும். இன்னொரு பாடல சொல்கிறார், எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இது இருக்கிற போது நம்முடைய வலிமையும் நம்முடைய செல்வமும் கூட நமக்கு எதிராக செயல்படும். நம்முடைய உடல் உறுப்புகளே கூட நமக்கு எதிராக செயல்படும்னா அது நோய்வாய்ப்படும் என்று செல்வந்த மனப்பான்மை என்று பொருள் துறையிலே பேசுவார்கள். முதலே மனத்திலே செல்வந்த மனப்பான்மை வரும். ஒரு தருகிற மனப்பான்மை, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை. சுயமாய் சிந்திப்பது என்பது நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை. ஆனால் மற்ற சொல்களை கேட்டுக்கொள்வது என்பது அது ஒரு ஏழ்மை நிலை, மற்றவர்கள் கருத்தை சார்ந்து இருப்பது. அது சுயமாய் இருக்கக்கூடிய சுய பலத்தை தராது. சுயமாய் சிந்திப்பது மட்டும்தான் சுய பலத்தை கொடுக்கும். ஆகவே தான் அருள் தந்தையவர்கள் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிறார். 3 செய்திகளை முதலில் குறிப்பிட்டேன். ஒன்று, கேட்டுக்கொள்வது. இது வெளியே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. இது குழந்தைகளுக்கு பொருத்தமானது. மற்றவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுவர். அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது அறியாமையின் அடையாளம் தான். எனக்கே தெரியலைங்கிற போது மற்றவர் சொல்லுவதை நம்ப வேண்டியிருக்கிறது. எனக்கே தெரிந்து விட்டால் நான் அதை நம்புகிறேன் என்று சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் என்றுதான் சொல்லுவேன். நம்பிக்கை என்பது அறியாமையின் அடையாளம். இங்க நம்பிக்கை இல்லை, மற்றவர் சொல்லுவதை கேட்டுக்கொள்வது என்பது மற்றவர்களில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மனப்பான்மை.
ஒரு குழந்தைகளுக்கு பொருத்தமா இருக்கும். வளர்ந்தவர்களும் கூட அப்படி இருப்பது என்பது மன வளர்ச்சி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கும். ஆகவே அவர்கள் எப்படி வளர்ந்து விட வேண்டும்? வளர்கிற போது சுயமாய் சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிட வேண்டும். சுயமாய் சிந்திப்பதற்கு உள்நோக்கிய பார்வை, மற்றவர் சொல்வதை கேட்டுக்கொள்வது வெளிநோக்கிய பார்வை, ரெண்டும் எதிர் திசையிலே பயணம் பண்ண முடியும். வெளிநோக்கிய பார்வை ஆன்மீக வளர்ச்சிக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. உள்நோக்கிய பார்வைதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவை. இப்படி அகம் நோக்கி நாம் ஒவ்வொன்றையுமே சிந்தித்து பார்த்து நம்முடைய சிந்தனைக்கு பொருத்தமாக இருக்கிறதா பார்க்கணும். அதே போல செயல்படுத்தி பார்த்தால் விளைவு நன்மையாக வருகிறதா என்று பார்க்கணும். சிந்தனைக்கும் செயலுக்கும் நல்ல விளைவே கொடுத்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழலாம். அது நன்மையைத்தான் செய்யும், மேம்பாட்டைத்தான் கொடுக்கும். அதைத்தான் அழுத்தந்தையவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சிந்தனையாக இருந்தாலும் எந்த கருத்தாக இருந்தாலும் அப்படியே நம்பிவிட வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் கிடையாது. இதுதான் அந்த நம்மை மதிக்கும் மனப்பான்மை. மற்றவர்களையும் சமமாக மதிப்பவர்கள், அவர்கள் தான் நம்முடைய சிந்தனைக்கு இந்த உரிமையை கொடுத்து பழகுவார்கள். மற்றவர்கள் தாழ்வாக கருதக்கூடியவர்கள் தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்டு அவர்கள் கருத்தை நம் மீது திணிக்கவே முற்படுவார்கள். அருள் தந்தையவர்கள் அப்படி இல்லை. நிறைய இடங்கள சொல்லுவாங்க, நல்லதே என்றாலும் கூட கட்டாயப்படுத்தினால் துன்ப விளைவுதான் வரும் என்பதை சொல்லக்கூடிய அருள் தந்தையவர்கள், ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈனப்போக்கை என்று ஒரு பாடலை கொடுக்கிறார். அறிவின் ஒளியிலே வாழக்கூடியவன் மனிதன். அவ்வாறு வாழக்கூடிய மனிதனை மற்றவர்கள் கருத்தை அவன் மீது திணித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு செய்தியை சொல்கிறார், ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈனப்போக்கை என்று. அது ஒரு ஈனமான செயல், தாழ்ந்த செயல், ஒரு தீய செயல். அது பிறர் திணிக்கும் போக்கு என்பது தீய செயல். மற்றவர்கள் நம் மீது ஒரு கருத்தை திணிக்கிறார் என்று சொன்னாலோ, அல்ல நாம் மற்றவர்கள் மீது நம் கருத்தை திணிக்கிறோம் என்று சொன்னாலோ, அது ஒரு தாழ்ந்த குணம். அதை அருள் தந்தையவர்கள் ஈனப்போக்கு என்று சொல்லுகிறார். ஆகையினால நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கருத்து எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதை அப்படியே நம்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் சிந்தித்து பார்த்து, எனக்கு இது பொருத்தமா, என் வயதுக்கு பொருத்தமா, என் சூழலுக்கு பொருத்தமா, செயல்படுத்த நல்ல விளைவு தான் வருமா, எல்லோருக்கும் நல்ல விளைவை தருமா? சாமிஜி அதைத்தானே ஒழுக்கம் என்கிறார். எண்ணம் சொல் செயல் என்று வரக்கூடிய விளைவு தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ எதிர்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் அளித்தா அது பாவம், இன்பம் தரும் என்றால் அது புண்ணியம். அப்போ யாரிடத்துல எந்த செய்தியை கேட்டாலும் எந்த வழிகாட்டுதலை பெற்றாலும் கூட அதை நாம் சிந்தனைக்கு எடுத்து பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு பொருந்துகிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் அதை செயல்படுத்தினால் வரக்கூடிய விளைவும் நன்மையாக இருக்குமா என்றும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். சாமி நிறைய இடங்களில் சொல்லுவார், ஒத்து ஒத்து பார்த்து விட்டேன் என்று அவர் கவிதைகளிலே வரும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன் என்பார். அப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நல்ல விளைவு வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீய விளைவு என்றால் யார் சொல்லி இருந்தாலும் அதை தவிர்க்கக்கூடிய தெளிவையும் துணிவையும் நமக்கு இந்த பாடல் மூலமாக உணர்த்துகிறார்கள். இந்த தெளிவும் துணிவும் நமக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். அப்பதான் நம்முடைய பாதை சரியான பாதையாக இருக்கும். வாழ்க்கை நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற வரிகள் மூலமாக விளக்குகிறார். அந்த பாட்டு முழுமையும் கூட எல்லா செய்திகள், ஆனால் அதன் மூலம் அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? இதை என்னுடைய கருத்தா சொல்லுகிறேன், நீங்கள் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. நீங்க சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்த்து உங்களுக்கு உடன்பாடு என்று விட்டா அது என் கருத்தே கிடையாது, உங்க கருத்தாயிடுச்சு. இப்போ நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்க அனுபவத்துக்கு பொருந்தி வருகிற போது, எப்போது உங்கள் அனுபவத்திற்கு பொருத்தம் என்று விலகி கொண்டீர்களோ அப்போது அது உங்கள் கருத்து என்று ஆகிவிட்டது. அப்புறமும் கூட என் கருத்து என்று சொல்லிக் கொண்டிருக்க
யாதொரு நியாயமும் இல்லை. ஆகவே தான் சந்தர்ப்போசமாக இறைவணக்க பாட்டாக அது முதல் பாடல் அமைந்திருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு. நினைத்து பார்த்தால் அளப்பரிய ஆனந்தமாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு பின்னால எல்லா பாடல்களையும் படிக்க போகிறீர்கள், எல்லாம் நான் கொடுக்கும் செய்தி. ஆனா முதல்லயே நான் சொல்லிவிட்டேன், சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் சொல்லுவதை இந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அல்லது எழுத்துக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் அப்படியே நம்பிவிட வேண்டாம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைக்கு பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் தவிர்த்து விடுங்கள் என்பதை முதல் பாடலையே குறித்து விடக்கூடிய பாங்கு இருக்கிறது. இது ரொம்ப அற்புதமான ஒன்று. ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை கூட நான் திணிக்கவில்லை. இதை ஏற்றுக்கொண்டால் நீயே விரும்பிதான் எடுத்துக்கொண்டிருக்கிறாய், இதை மறுத்தாலும் நீயே விரும்பித்தான் மறுத்திருக்கிறாய். ஆகையினால அதற்கு எந்த வகையிலும் அருள் தந்தையை பொறுப்பாக்க கூடாது. அவர் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு மேம்பட்டால் அது எனக்கும் சரியென்று உணர்ந்து கொண்டதால ஏற்றுக்கொண்டேன், அல்லது வேண்டாம் என்று மறுத்தாலும் அது நான் தவறு, வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் அதை தவிர்த்திருக்கிறேன். இது ரெண்டுக்குமே நாம் தான் பொறுப்பே தவிர அருள் தந்தையர்கள் எந்த வகையிலும் பொறுப்பில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து. இந்த சுதந்திரத்தை சராசரி மக்கள் தரமாட்டார்கள். ஒரு மதவாதியோ அரசியல்வாதியோ தன் கருத்தை திணிக்கத்தான் பார்ப்பாரே தவிர உங்களுக்கு என்ன சரியோ அதை செயல்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கெல்லாம் இருக்காது. தெளிவை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஓ, மூன்றாவது அந்த ஒரு சொல்லை நாம் புரிந்து கொண்டால் இந்த தலைப்பு ஒரு நிறைவை அடைந்து. கேள்வி ஞானம் என்பது வெளியிருந்து நமக்குள்ளே வருவது. இது தொடக்கத்தில் இருக்கக்கூடியதுதான், குழந்தை பருவத்திலே தேவைதான். ஆனா வளர்ந்த பின்னாலும் அதையே நம்பிக்கொண்டிருக்கூடாது. ஒரு 3 வயது குழந்தை, நாம் அதுக்கு உணவு ஊட்டினால்தான் சாப்பிடும். அந்த தாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சி, என் குழந்தை சமத்து குழந்தை, நான் ஊட்டினது நல்லா சாப்பிட்டுப்போம், என் குழந்தை அற்புதமான சிலாகிக்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். தாய் ஊட்ட அந்த குழந்தை சாப்பிட்டுக் கொண்டது என்பது தாய்க்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஒரு 3 வயது குழந்தை ஊட்டினால் சாப்பிட்டுக் கொண்டது என்பது தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே தாய் தான், அதே குழந்தைதான் 30 வயது ஆன போதும் கூட ஊட்டினா தான் சாப்பிடும், சுயமா எடுத்து சாப்பிடக்கூடிய திறன் அதுக்கு இல்லை என்றால் எந்த தாயாவது மகிழ்ச்சி அடைவார்களா? இதுதான் மன வளர்ச்சி கொள்கைகள். அறியாமையில மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொள்வது தவறில்லை. ஆனால் பிற்காலம் நாம் வளர்கிற போது அது சரிதானா, இப்படிதான் செய்யலாமா, செயல்பட்ட நல்ல விலை வருமா என்று சிந்தித்து சிந்தித்து பார்த்து அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் நாம் சுயமாய் சிந்திக்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம். இது ஒரு அகத்தாய்வு. இது நம்முடைய வாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்வதற்கான செய்தியை தான் இங்கே சொல்லுகிறார். வெளியிருந்து வந்த தகவல் அவரிடத்திலிருந்து வந்தாலும் கூட அவரையே அவர் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்கிறார். நான் சொல்லக்கூடிய செய்திதான் இந்த நூல் முழுக்க இருக்கிறது. ஆனாலும் கூட நீ அப்படி ஏற்றுக்கொள்ளாதே, சிந்தித்து பார்த்து சரி என்றால் அது உன் கருத்து ஆக்கிக் கொள்ளல. உன் கருத்து ஆன பின்னாலே நீ ஏற்றுக்கொள்ளலாம். சாப்பிட்டு இருக்கிற உணவு செரிமானமாக அப்படியே இருந்தா அது நோய். சாப்பிட்ட உணவு தனதாக்கி கொண்டோம், நாம் செரிமானமாக்கி சத்தாக்கி கொண்டோம் என்று சொன்னா அது நமது சத்து என்று ஆகிவிட்டது. இது ஆரோக்கியம், இதான் வளர்ச்சி, இதான் மேம்பாடு, என்னுடைய உடல் நலமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமாகி அது சத்தாக மாறி இருக்கிறது என்பதுதான். அதே போலத்தான் கேட்ட கருத்து எதுவாக இருந்தாலும் கூட நான் ஆரோக்கியமானவனாய் இருந்தால் அதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவுமான உரிமை நம்மிடத்தில் இருக்கிறது என்கிற தெளிவு இருக்கணும். அதுதான் ஒப்புவரோ பிற திணிக்கும் ஈனப்போக்கை என்று ஒரு பாடலை குறிப்பிடக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே. யார் ஒருவர் தன் கருத்தை அடுத்தவர்களுக்கு திணித்தாலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள், ஈனர் அப்படின்னா தாழ்ந்தவர்கள், இழிவானவர்கள் என்று பொருள்.
இப்போ இங்கதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம் கருத்துக்களை யார் மீதும் திணிக்க கூடாது. திணித்தால் நாம் ஆணவ கருத்து. நம்ம குழந்தையா கூட இருக்கட்டும், அது சிந்திக்க நேரம் கொடுக்கும். நான் சொன்ன உடனே, இப்போ மற்றவர்கள் சொன்ன உடனே நாம் ஏற்றுக்கொண்டோமா? எத்தனை குறுக்கு கேள்வி கேட்டிருப்போம். அப்படி இல்லையே. அப்படித்தானே மற்றவர்களும். ஆக நாம் ஒரு கருத்தை சொல்லுகிற போது திணிக்கும் விதத்திலே சொல்லாம, இது ஒரு செய்தி, பிடித்தால் எடுத்துக்கொள், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்பதாக அவர்கள் அறிவுக்கு, அவர்கள் சுதந்திரத்தை மதித்து நாம் சொல்லுவதுதான் அருள் தந்தையிடத்திலிருந்து நாம் கொள்ள வேண்டிய பாடம். இந்த பாடம் யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் நாம் எப்படி இருக்கணும்? எனக்கு இது சரி என்று தோன்றுகிறது, யோசித்து பாருங்கள், சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் விட்டுவிடலாம் என்கிற மனோநிலையிலே தான் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டல் கூட இருக்கணும். நாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலே அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், நீ கட்டாயமா செய் என்பது ஆணவக்காரர்களின் போக்கு. நல்லதே என்றாலும் கூட சாமி ரொம்ப தெளிவு. நல்லதே என்றாலும் கூட கட்டாயப்படுத்தினால் துன்ப விளைவுதான் வரும் என்கிறார்கள். ஆகவே நன்மைக்கு என்றாலும் கூட நாம் கட்டாயப்படுத்துவது பண்பற்றது. அருள் தந்தை நமக்கு போதித்த போதனை அல்ல, அது நம்ம ஆணவத்தில் இருந்து பிறந்த போக்கு. ஆகையினாலே அத்தகைய மனப்பாங்கு நம் வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற தெளிவை இந்த தலைப்பு அல்லது இந்த வரி நமக்கு கொடுக்கிறது. இது ஏராளமான சிந்தனை நமக்குள்ளே தூண்டி இருக்கிறது. இதை படிக்கிற போது, புரிந்து கொள்ள முற்படுகிற போது, உங்களுக்கு எப்படி விளக்கலாம் என்கிற போதெல்லாம் இன்னும் பல சிந்தனைகளை என் மனத்திலே அது எழுப்பியது. இதற்கு முன்னால் புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்தது. ஆகையினாலே இந்த வாய்ப்பு என்பது மிகுந்த மதிப்புக்குரியது. இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும், இந்த செய்திகளை ஒரு சிந்தனைகளாக ஏற்றுக்கொண்ட, பொறுமையுடன் கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் இதை சிந்தித்து பாருங்கள். சரி என்று உணர்ந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பண்பை நாம் காக்க வேண்டியிருக்கிறது. அதை மட்டும் மனத்திலே வைத்துக் கொண்டால் என்ன பண்பு? எதுவாக இருந்தாலும் நான் சிந்தித்து பார்த்து சரி என்றால் ஏற்றுக்கொள்கிறேன், தவறு என்றால் விட்டுவிடுகிறேன். இது ஒன்று. அதே போல் நான் மற்றவர்களிடத்திலே என் கருத்தை திணிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். இந்த பண்பு மட்டும் நம் வாழ்க்கையில வந்துவிட்டா இந்த உலகம் நம்மை சுற்றமாய் சூழ்ந்து கொள்ளும். திணிப்பவர்களை யாரும் விரும்புவதில்லை. ஆகவே நம்மை அன்புடையவர்களாய், இனிமையானவர்களாய், நம் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த பண்பு நமக்கு அவசியம் வரணும். திணிக்கிற பண்பை மாற்றணும். எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் கூட அருள் தந்தைகள் இதோடு தெளிவாக சொல்ல முடியும். அப்படி ஒரு செய்தி இன்றைக்கு நாம் நம் மனத்திலே ஒரு குணமாக தாங்கிக் கொள்ள வேண்டும். இது நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும், நம் பாதையை செம்மைப்படுத்தும், நம் நோக்கத்தை இன்னும் விரைவாக அடைவதற்கு உதவியாக இருக்கும். அத்தகைய ஒரு பண்பை நாம் புரிந்து கொள்ளுவோம், செயல்படுத்தி நல்ல விளைவை காண்போம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அம்மா ஐயா சொல்லுவாங்கம்மா. ஓகே ஐயா. அம்மா சொல்லுங்க. ஐயா மதன் ஐயா. அம்மா அவங்களே எண்டு பண்ண சொல்லுங்கம்மா. வாழ்த்து சார். சரிம்மா, சரி, ஓகே. சத்யபிரபா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற தலைப்புல நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க ஐயா. அதாவது அனுபல்லவி, அந்த அந்த சுயமாய் சிந்தித்தேன்ற அந்த இது, அப்புறம் பின்னால வர்றது சரணம் அப்படின்னு சுய அனுபவம் தான் நமக்கு தெளிவை கொடுக்கும்னு சொன்னாங்க. மத்தவங்க சொல்றதை நாம் கேட்பதுன்றது ஒண்ணு, மத்தவங்க சொல்றதை நம்ம மேல திணிக்கப்படுவதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மகரிஷி நம்மளை திணிக்கல, நம்மள அவருடைய கருத்தை ஏத்துக்கோங்க, இல்ல ஏத்துக்கொள்ளாத உங்க விருப்பம்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்டேட் பண்ணணும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதை பத்தி சொன்னாங்க.
அடுத்து வந்து இலக்கு சரியானதா இருந்தா மட்டும் போதாது, இலக்கை அடையும் பாதை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு 2 வரிக்கும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று போட்டுக்கணும். அதை நம்ம எல்லாம் அந்த பாடல்ல அப்படின்னாங்க. மனதில் வந்து ஏழ்மை வந்தா வாழ்க்கையில வறுமை வந்துரும்னு சொன்னாங்க. நம்மளுடைய கருத்துக்களை யார் மேலும் திணிக்க கூடாது. திணித்தால் ஆணவக்காரர்களின் போக்கு. நல்லதே என்றாலும் கூட கட்டாயப்படுத்தினால் துன்பம்தான் வரும் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. இது மகரிஷி கிட்ட நாம கத்துக்கிட்ட பாடம்னு எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றி ஐயா. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற தலைப்பில் மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பானதுமாக நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் பங்காரு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறை அருளும் குருவருளும் தேனிற்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அம்மா கேள்வி பதில் இருக்காமா? கேள்வி பதில் வச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். யாராவது ஐயா கிட்ட क्वेश्चन கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உண்மையாவே ஐயா இந்த 2 வரியில இவ்வளோ விஷயம் இருக்குதான்றது இன்னைக்குதான் எங்களுக்கு சிந்திக்கவே இன்னைக்குதான் தூண்டி இருக்கீங்க ஐயா. உண்மையில நாங்க சிந்திக்கிறோம், ஆனா இந்த அளவுக்கு சிந்திக்கிறதான்னு தெரியல. இப்ப பல்லவி அனுபல்லவி இப்ப சரணம்னு வரும்போது ஒவ்வொரு சரணத்துக்கு பிறகு நம்ம அந்த சொல்லால் மட்டும் நம்பாதே அந்த வரியை சேர்த்து சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் தான் பிற கருத்தை வந்து நம்ம ஏற்று நடக்க வேண்டியிருக்கும். ஆனா நம்ம சில குடும்பங்கள்ல சிலர் அவங்க குடும்பத்துல நான் சொல்ற கருத்தை நீ ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது என்ன பண்றதுங்க ஐயா? அவங்க மனம் வருந்தாத வகையில நம்முடைய அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நான் யோசித்து பார்க்கிறேன், இது நல்ல விளைவு தரும் நான் புரிஞ்சுக்கிற போது செயல்படுத்திடுறேன் என்பது அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிற கோணத்துல பேசாம அது இணக்கமான கோணத்துல நாம வெளிப்படுத்த தெரியும். நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிற போது யாரும் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. மறுப்பு தெரிவிக்கிற தொனியில நாம பேசுறோம்னா அது வருத்தப்படுவாங்க. அவங்க சொன்னதை மறுக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை, என் அறிவுக்கு ஏத்துக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்க என்பது போல ஒரு நேரம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படியே அணுகுனா சரியாகும். சரிங்க சரிங்க. அப்ப நம்ம பேசுறதுல தான் இருக்கு. நாம அவங்க கிட்ட எப்படி பேசுறோமோ அதை பொறுத்துதான் அது விளைவு. இங்கேயும் அதான், நம்ம என்ன பதில் சொல்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, அல்லது பதில் சொல்கிறோம் என்பதை விட ரொம்ப முக்கியமானது எப்படி சொல்லுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மறுக்கிற துணியில பேசினா எல்லாருக்கும் அது வருத்தம். நான் உங்க கருத்தை மறுக்கலிங்க, எனக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க என்பது போல நம்ம அணுகுனா எல்லாருமே அதை மதிப்பாங்க. சரிங்க சரிங்க. நாம கூட சின்ன வயசுல இல்ல நம்ம பிள்ளைங்களை நாம சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி இருப்போம் அவங்க வளர்ந்த பிறகு கூட. ஆனா அந்த ஒரு உதாரணம் சொன்னீங்க பாருங்க ஐயா. நம்ம சிறு வயதுல உணவு ஊட்டினா தாய் வந்து சந்தோஷப்படுவா, ஆனா வளர்ந்த 30 வயசான அப்புறம் ஊட்டுற நிலைமை வந்ததுன்னா அது சந்தோஷப்படுவாள். ஆனா இந்த உதாரணம் நல்ல ஒரு விளக்கத்தை தெளிவையும் கொடுத்துருக்குங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த பாடல் வந்து நம்ம குருவோட பெருமையை இன்னும் நமக்கு நம்ம குரு இப்பேற்பட்டவரா அப்படின்ற ஒரு இன்னும் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லுதுங்கய்யா. இதனோட பொருள் முழுமையா புரியும் போது நம்ம குரு நம்மளை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலே அதை நம்ம சிந்திக்க தான் வைக்குதுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா மோகன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பதில் क्वेश्चन கேட்கலாமா? நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
ஒரு பெரிய புரிதல். மேல மேல நாங்க இன்னும் எதுவும் தவறும் பண்ணிடாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். மகரிஷி ஐயாவோட அந்த கவிகள்லாம் படிக்கும்போது நம்ம அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அதை படிச்சு புரிஞ்சு தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆகுது. சோ அதுல நிறைவு கிடைக்குது. ஓகே, நம்ம இது ஃபாலோ பண்ண அப்ப நமக்கு தெரியுது, அப்போ சிந்திச்சு செயல்படுறோம். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணா நல்லது, உங்களுக்கு உடம்புலாம் வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்றோம். அப்ப அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க, அதோட நன்மைகள்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்தது சின்னதா பயிற்சி எதுவும் பண்ணலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் டெய்லி கூட ரிமைண்ட் பண்ணுவேன், ஈவினிங் கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணலாமேன்னு. இப்ப நீங்க சொன்னது பார்க்கும்போது எனக்கு அது கூட தவறோ, நம்ம வந்து எவ்வளவு நல்லதா இருந்தா கூட நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, சொல்லணும். நீங்களே அதை வந்து பாத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம், விட்டுறணும். அப்படித்தானே ஐயா? உங்க மேலேயும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குமா? கண்டிப்பா ஐயா. கட்டாயப்படுத்தும் இருப்பாங்க, கத்தியும் இருப்பாங்க. ஒரு அளவுக்கு கட்டாயத்தில் அதிகரிச்சா அதுக்கு எதிராக கூட செயல்படுவாங்க. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஐயா சொல்லுங்க. அது எல்லாருக்கும் இருக்கிற மனப்பான்மை தான். அதனால நம்ம புரிய வைக்கதான் முயற்சி பண்ணணுமே தவிர திணிக்க முயற்சி பண்ணக்கூடாது. புரிதல். கரெக்ட் கரெக்ட். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. நன்றியா. அப்புறம் மகரிஷி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. சிந்திச்சுட்டா கண்டிப்பா தெளிவடைஞ்சிருவோங்கிறது தெரிஞ்சு, நான் சொல்றேன், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும், முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணதாலதான் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டா அது இல்லைன்னு சொல்ல தெரியல. நான் என்னோட புரிதலுக்கு அவங்களோட விஷயங்கள்லாம் ஃபாலோ, சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வர வர இன்னும் டீப்பா நம்ம திங்க் பண்றோம். அதுல வந்து எனக்கு ஒரு நிறைவு இருந்துட்டே இருக்கு. அது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன். ஐயா, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த விஷயம் நம்ம அருளாளர்களா இருக்கிறவங்க, இறையாசிரியர்களா இருக்கிறவங்களுக்கு மட்டுமா, இல்ல ஜென்ரலாவே நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஆன்மீகத்துல இல்ல இருந்தாலும் மத்த அவங்களுக்கும் இது பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களை எல்லாம் இந்த சமூகம் மதிக்கும். யாரெல்லாம் திணிக்கிறாங்களோ அவங்களை இந்த சமூகம் வெறுக்கும். எல்லாருக்கும் பொருந்தும் தான் இது. நன்றியா, நன்றி. ஆன்மீகவாதிகள் ஒரு தனி துறையாவே வச்சுக்கல, இது வாழ்க்கைக்கானது, அவ்வளவுதான். கண்டிப்பாயா, கண்டிப்பா. ஒரு தடவை கேட்டா எனக்கு வத்தலையா, 2-3 தடவை திருப்பி திருப்பி நான் வந்து ரீவிசிட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் தெளிவடைவேன்னு நினைக்கிறேன்யா. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றியா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வெங்கடேஷன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் வெங்கடேஷன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஹலோ ஐயா சொல்லுங்க. ஹலோ, கேளுங்க ஐயா. சார் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார் உங்க ஸ்பீச். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்க ஸ்பீச் கேட்கணும்னா எந்த யூடியூப்ல பார்க்கணும் சார்? வெங்கடேஷ், பெங்களூர்ல இருந்து. சரிங்க. ஹலோ. என்னுடைய யூடியூப்ல அதிகம் உரைகள் இருக்காதுங்க, சில உரைகள் தான் அதுல போட்டு வச்சிருக்காங்க என்னுடைய பையன். அது வேதாத்திரிய வழி அப்படின்னு ஆங்கிலத்துல போட்டீங்கன்னா வரும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். உங்க சிறப்பு சார். ட்ரெயின்ல வரும்போது, மெட்ரோல வரும்போது கேட்டுனே வந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க உங்க ஸ்பீச். வாழ்க வளமுடன். நன்றி.
நன்றி. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாரும் நம்ம வேற முடிச்சுக்கலாமா ஐயா? வேற யாரும் எல்லாம் கேட்டுட்டாங்க. கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுக்கலாமா ஐயா? அம்மா ஒரே நிமிஷம். வெங்கடேஷ் வெங்கடேசன் அவங்கதான் பேசினாரு. இப்ப வெங்கடேஷன் ஐயா தான் பேசினாரு. ஓகேம்மா, ஓகே. ஓகே. வாழ்க வளமுடன். இதுவரை அன்பர்களின் கேள்வி பதிலுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். நாளை அதிகாலை 4:15 முதல் இறை சாதனை மார்க்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளான பிரபஞ்ச இறைசக்தி வேள்வி, நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்நிலை தவம், காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, சர்வவசி தனாகர்ஷ சங்கல்பம் ஆகிய பயிற்சிகள் நடைபெறும். நாம் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயிற்சிகளை முறையாக செய்து ஆன்ம தூய்மை பெறுவோம். இப்பொழுது வேதாந்திய கவி. என்ன ஐயா? நாளைக்கு உரை யாருது? அது இன்னும் இவங்க போடல ஐயா. அவங்க போட்ட நாளைக்கு தான் போடுவாங்க ஐயா. அப்படியா? ஆமா ஐயா, நாளைக்கு போடுவாங்க. இப்ப கேட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிட்டா நாளைக்கு வருவாங்க. அது நாளைக்கு தான் ஐயா போஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஐயா, இப்பொழுது வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? புஷ்பராணி அம்மா, நீங்க வேதாத்திரிய கவி பாடலாமா? அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க வேதாத்திரிய கவி ஐயா பாடலாமா? ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோ ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், திருவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு, நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். குருவே சரணம். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நேர நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து இறை சாதனை மார்க்க அருட்தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வுடன். ஐயா வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. தாராளம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.